வறுமை அப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதை இப்போ நூடுல்ஸ் எடுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். அதில் கொஞ்சம் லைட்டாக போடணும் கேசரி பவுடர் போட்டு 2 டீஸ்பூன் வினிகர் போட்டுக்குவோம். நூடுல்ஸ் வந்துருச்சு. வினிகர் போட்டால் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. வேக வச்சு இது மாதிரி வடிகட்டி தான் எடுக்கணும். நூடுல்ஸு வேக வச்சாச்சு. அது வேக வைக்கும்போது வினிகரு, இந்த கேசரி பவுடரு, அதோட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துக்குவோம். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது பூண்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். மல்லித்தலை அரிஞ்சு வச்சுருக்கேன். உப்பு தண்ணி கலக்கி வச்சுருக்கேன். புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இது அஜினமோட்டோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வரமிளகாயை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 உடச்சி வச்சுருக்கேன். இது வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கேன், பூண்டு மாதிரி. இது வந்து வெங்காயம், பச்சை வெங்காயம். இது கோஸு, முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து பூண்டும் ஆனியனும் பொரிச்சல்ல அந்த ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயும் இதில் இனிமேல் அடுப்பில் வேலையே கிடையாது. இனிமேல் இதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேலை. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் இடித்து வச்சது, பூண்டு 1 டேபிள் ஸ்பூனு, அதே மாதிரி பொரிச்சு வச்ச ஆனியன் நல்லா ப்ரௌனாக பொரிச்சுக்கணும் ரெண்டையும். கோஸ் 1 புடி அள்ளி போட்டுக்கணும். பச்சை வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு, மல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு, இப்போ இந்த ஆயிலில் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். புளி தண்ணி எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. புளிப்பு எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்க. உப்பு தண்ணி கொஞ்சம், அதில் உப்பு போட்டு தான் நூடுல்ஸில் வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அஜினமோட்டோ சிறிதளவு போட்டால் போதும், ஸ்மால் பிஞ்ச். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கை வச்சு தான் கிளறணும், ஆனால் வந்து ஒட்டிக்குன்ட்டு நான் இதை வச்சு கிளறிட்டு இருக்கேன். அத்தோ தட்டை இது நானே செஞ்சேன். நொறுக்கி இதை போட்டுக்கணும். முட்டையில் கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், பொரிச்ச பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வச்சு மிளகாய் பொடி, கொஞ்சம் புளி தண்ணி, கொஞ்சம் உப்பு தண்ணி, கொஞ்சம் மல்லித்தலை, வெங்காயம் கொஞ்சம் வச்சு மல்லித்தலை கொஞ்சம் வச்சுருந்தது. அவ்வளோதான்.